படிப்பு தான் ஒருத்தரோட வாழ்க்கையை முன்னேற்றம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். திரிபுராவை சேர்ந்த ரோமியோ ஹரங்க்வால்ங்கிற இந்த மாணவன். ரோமியோ பிறக்கும் போது 80% லோகோமோட்டார் டிசாபிலிட்டிங்கிற நோயோட பிறக்கிறாரு. ரோமியோவால எப்பயுமே தன்னோட கழுத்தை நேரா திருப்ப முடியாது. எப்பயுமே ஒரு கை பின்னோக்கியே இருக்கும், மற்றொரு கை செயலிழந்த நிலையில இருக்கும். ரோமியோ கீழே விழாம தொடர்ச்சியா கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. ரோமியோ மலைவாழ் கிராமத்துல இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். இவ்வளவு கஷ்டங்களுக்கும் நடுவுல ரோமியோ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கால்களாலேயே எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிருக்காரு. ரோமியோவோட இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில திரிபுராவோட சிஎமான டாக்டர் மாணிக் ஷாஹா தன்னோட எக்ஸ் தளத்துல ரோமியோவை பாராட்டியிருக்காரு. இந்த வெற்றியை பத்தி ரோமியோ கிட்ட கேட்டபோது தன்னோட கிராமத்துல வறுமையின் காரணமா இன்னும் நிறைய பேர் படிக்காம இருக்காங்க, நான் நல்லா படிச்சு ஒரு டீச்சர் ஆகி அவங்களுக்கு இலவசமா கல்வியை சொல்லி தருவேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா படிச்சு ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு ஊனம் ஒரு தடை இல்லைன்னு நிரூபிச்ச ரோமியோவோட விடாமுயற்சியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.